ஆல்ரைட். வி ஆர் வி ஆர் த்ரூ. சரி, ஓகே. ஸோ என்ன கேள்வி? என்ன விஷயம்? ஸோ திஸ் இஸ் பேசிக்லி இது நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது வந்து ஒரு டவுட் மாரி வந்து அ Google Meetல ஆரம்பிச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இத ரெக்கார்ட் பண்ணி ப்ராபப்ளி என்ன பண்ணுவேன்னா, வில் புட் இட் இன் தி யூடியூப் சேனல். ஸோ பேசிக்கலி ஆல் யுவர் நேம்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் தேர். ஸோ உங்களுக்கு அது ஓகே தானே? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ சோ மச். சரி, ஏன்னா அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் ஏன் சார் போட்டீங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. ஓகே. ஸோ ஓகே, ஃபைன். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் இட். ஸோ பேசிக்கா வந்து இது ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நாட் மோர் தேன் தட். பட் லெட்ஸ் சி ஹவ் திஸ் ஒன் கோஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டவுட் ஆஸ் வெல். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு டவுட் இருக்குன்றத பொறுத்தும் வந்து அதனுடைய இது இருக்கும், தன்மை இருக்கும். சரி, என்ன கேள்விகள் இருக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இட். நேற்று நான் வந்து ஒரு ஜாதகம் பதிவிட்டிருந்தேன். 2009 பானு. ஆனால் இப்போ 16 இயர்ஸ் வரையும் அவருக்கு வந்து இன்னும் ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கமெண்ட்ல எடுத்து பார்த்தது, அது பதிவிட்டிருந்தேன். இப்போ நான் ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க, ஃபிட்ஸ் வரணும்னா வந்து சூரியன், சனி மற்றும் புதன் அதனுடைய காம்பினேஷன் மற்றும் லக்னம் இல்லை மேஷம் அந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒன்று சொல்லியிருந்தீங்க. இப்போ நேற்று பார்த்தோம்னா அதில் வந்து சூரியன், சனி, புதன் அதனுடைய காம்பினேஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேஷமோ இல்லைன்னா வேற எதுவுமே வந்து லக்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. அப்படியா? எனக்கு இந்த ஜாதகம் எனக்கு எங்க போட்டீங்க? நம்ம குரூப்ல போட்டிருக்கீங்களா அந்த ஜாதகம்? ஆமா. பை எனி சான்ஸ் யாராவது ஹேண்டியா வச்சிருக்கீங்களா? அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்களேன், அதே ஜாதகத்தை இப்ப திருப்பி குரூப்ல போடுங்க. நான் ட்ரை டு டேக் தட் அவுட். பேசிக்கா வந்து கண்டிப்பாக சூரியன், சனி இவங்க 2 பேருடைய தொடர்பு வரணும். சரி, எதுக்காக சூரியன் சனி தொடர்பு வரணும்? ஏன் சூரியன் சனி புதன் தொடர்பு வரணும்? யாருக்காவது புரியுதா? புதன்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ ஃபிட்ஸ்ன்னு வந்தது கண்டிப்பா நரம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். ஃபிட்ஸ்ங்கிறது அது மட்டும் கிடையாது. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு இருக்குல்ல. சோ காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு தான் எண்ணம், செயலை குறிக்குது. நம்ம மனசு மூளை வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தி மற்றும் எண்ணம், செயல் சரியாக வேலை செய்யணும். சோ அப்போ அந்த சமயத்துல உங்களுக்கு 5ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்கணும். அதனால்தான் புதன், நரம்புக்கும் புதன் தான், புத்திக்கும் புதன் தான். சோ அப்போ காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதி ஆன அந்த சூரியனும் மற்றும் 5ஆம் வீட்டுக்கு 6ஆம் அதிபதி, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்திர வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியே ஒரு விதத்துல வந்து கொஞ்சம் வில்லங்கமான ஆளா வருவார். ஓகே. அப்போ இந்த ஸ்திர வீட்டுக்கு, சோ அப்ப பேசிக்கா ஸ்திர வீட்டுக்கு அந்த இவருமே வந்து சனியுமே வந்து டேஞ்சரான ஆளா வர்றதுனால, இன்னும் குறிப்பாவே சொல்லிடுறேன், அவரே ஒரு ஒரு விதத்துல மாரகாதிபதியா கூட வருவார். ஓகே, சனி. அப்போ அந்த இடத்துல காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுக்கு சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து புதனும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அல்ல அவர்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது 100% எண்ணம், செயல், புத்தி இது சார்ந்த பிரச்சனை 100% வரும். அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுல இன்னும் என்ன வந்து உங்களுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, பேசிக்கா மேஷத்துக்கு பாதிப்படையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அது மட்டும் கிடையாது. மேஷமும் சேர்ந்து பாதிப்படைஞ்சதுன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. காலபுருஷனுக்கும் 1ஆம் வீடு, லக்னத்துக்கும் 1ஆம் வீடு, ராசிக்கும் 1ஆம் வீடு, எல்லாத்தோட சேர்ந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பேசிக்லி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து படுத்துருவாங்க. அப்பப்ப ஸ்ட்ரோக் வராது. வித்தியாசம் புரியுதுங்களா? ஏதாவது ஒண்ணுதான் பாதிக்கப்படும். மொத்தமா படுக்க போறாங்களா இல்ல ஒன்னொன்னு பாதிக்கப்பட போகுதான்றதுதான் இந்த இடத்துல இருக்கிறதுலே மிகப்பெரிய கேள்வி. அதை கண்டுபிடிக்கிறது தானே ஜோதிடம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போட்ட ஜாதகத்தை நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் நேத்திக்கோ முந்தினத்துல ரொம்ப பிஸியா இருந்தேன், குரூப்பே பார்க்கல. சோ அப்ப பேசிக்கா அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் சிம்மம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும். கூடவே வந்து இதுவும் பாதிக்கப்பட்டிருக்கணும். ராசிக்கு 5ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கணும். மேஷமும் சேர்ந்து பாதிக்கப்படும் பொழுது பிரச்சனை இன்னும் கூடுதலாக. ஓகே.
ஓகே. இதுல லெட்ஸ் see if I can bring that horoscope also. இந்த இதுல போடுறேன் இருங்க. நீங்க போட்டீங்கன்னா அந்த டீடைல்ஸை எடுத்து இதுல போட பார்க்கலாம். இருக்கா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இருக்கா? இருந்தா கொடுங்க. இருக்கு. 15/9/2009. 15/9/2009. ஆமா. ஓகே. பிறந்த நேரம் 8:52 AM. 6:52 AM. எங்க பிறந்தாங்க? சென்னை. சென்னை. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ண, நான் ஸ்கிரீனை வரையிருங்க. ஷேர் பண்ணல, பண்ணிடலாம். ஷேர் ஷேர் ஷேரு எங்க இருக்குதுங்க? ஷேரு ஷேர் விண்டோ பாருங்க, தெரியுதா பாருங்க. தெரியுது. சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த். 15/9/2009. மார்னிங் 8:52. மார்னிங் 8:52. சென்னை. பாருங்க, சூரியன் 28 டிகிரி, புதன் 8 டிகிரி, சனி 0 டிகிரி. எல்லாருமே அஸ்தமனமா தானே இருக்காங்க சூரியன் கிட்ட இந்த இடத்துல. அண்ட் ரெண்டாவது, காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டை விட்டுருங்க, கொஞ்ச நேரத்துக்கு காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டை விட்டுருங்க. இந்த இடத்துல லக்னமே பாதிக்கப்பட்டிருக்கே. லக்னத்திற்கு 6, 8ஆம் அதிபதிகள் தொடர்பு கொண்டு ராசியோட வேற தொடர்பு கொண்டு இருக்காங்களே. அது கவனிச்சிங்களா? லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல. இங்க இடத்துல நிஷ்பலம் எல்லாம் எடுக்காதீங்க. இந்த இடத்துல நிஷ்பலம்னு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சோ இந்த இடத்துல வந்து லக்னாதிபதியே கேதுவுடன் சேர்ந்து தனக்கு பிடிக்காத சந்திரனுடன் இருக்காரு. அண்ட் ரெண்டாவது, இன்னொரு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறதே அவர் வந்து அது ஒரு மாரக வீடு. சில பேருக்கு புரியும்னு தெரியல. அது வந்து அவர் 10ல உட்காந்துட்டு இருக்கிறதே ஒரு மாரக வீடு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி சுக்கிரன் உட்காந்துட்டு இருக்கிறது, அந்த குருவோட தொடர்புல இருக்கிறது, சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது, எல்லாமே அவுட்டு, தப்புங்க. அண்ட் ரெண்டாவது, நீங்க எதுவும் காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு அப்படின்னு மட்டும் எடுக்கிறீங்களே, காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுன்னு எடுக்கலாமே, அதுவுமே தலை தானே. காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு இந்த இடம், இது வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் 2ஆம் வீடு. அப்ப பேசிக்கா என்ன ஆகுது? காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டுக்கு குருவும் சந்திரனும் தொடர்பு கொள்றதே தப்பாச்சே, 2ஆம் அதிபதியோட. அப்போ நீங்க என்ன பண்ணும்? நீங்க எப்படி ஜோதிடம் சொல்லணும்? சார், தலை, கண்ணு, காது, மூக்கு, அதுல நரம்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா போதுமே. நீங்க நெத்தி அடியில நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஃபிட்ஸ் வருதா கேட்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஓகே, புரிஞ்சுதா? சரி, ரைட். ஓகே, வேற என்ன இருக்கு? சொல்லுங்க அஸ்வந்த் சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட்னா, லைக் நீங்க சார பரிவர்த்தனைங்கிறத ஒரு நம்ம எடுக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ்ல கன்சிடர் பண்ணணுமா இல்ல பண்ணக்கூடாதுன்னா? சார பரிவர்த்தனை நான் இது ஒரு இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சி, இந்த இடத்துல வந்து சார பரிவர்த்தனை அப்படின்ற அடிப்படையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு உட்பட்டும் நடக்குது, அதுக்கு உட்படாமலும் நடக்குது. இதுதான் உண்மை. மேபி அதை நான் வேற மாதிரி சொல்லட்டுமா? நான் இன்னும் பெருசா உணரல, அதுக்குள்ள ஏதோ இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சாரம் மாறிக்கொள்றது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து விளக்கியிருக்கேன். மீன லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கும், லக்னத்திற்கு 8ல வந்து குரு அமர்ந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து ராகு வந்து குருவுடைய சாரத்துல இருக்கும். மீன லக்னத்துக்கு 8ல லக்னாதிபதி ஆகிய குருவே பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல ராகுவோடைய சாரத்துல இருக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து ஜாதகம். ராகு தசையில எல்லாத்தையுமே 0 பண்ணிடுச்சு. முதல்ல எதை போட்டு தள்ளி இருக்கும் சொல்லுங்க? ராகு திசையில வந்த உடனே பார்ஷியலி ரைட். ஆனா என்ன எண்ட் ஆஃப் அந்த ராகு முடியும் பொழுது, இல்ல ராகு போகும் பொழுது, அல்ல ராகுவோட இது அமைப்பு இதுவாகும் போது கண்டிப்பா ஒரு விஷயத்தை காலி பண்ணிடும். சரி, நானே சொல்றேன். என்னன்னா மொத்தம் வீடு, வாகன அமைப்புகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அது ராகு தசை வந்த உடனே வாங்கினாங்க, சூப்பரா வாங்கினாங்க.
ஓகே. ஆனா போகும்போது மொத்தத்தையும் குடுத்துட்டு போச்சு. மொத்தத்தையும் உருவிடுச்சு. அப்புறம் குரு தசையில எனக்கு தெரிஞ்சு அவங்க பயந்துனே வந்து கேட்டாங்க, "சார் குரு தசையாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா? ராகு தசையில சம்பாதிச்சது எல்லாம் போச்சு." இப்ப அப்படின்னா. இப்ப மறுபடியும் அது ரிவர்ஸா செயல்படுமா? லைக் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ராகுக்கு குருவோடைய தொடர்பு கிடைக்கும்போது, ராகுவும் குருவும் சேர்ந்திருந்தாதான் குரு சண்டால யோகம் செயல்படும்ன்ற அவசியம் கிடையாது. பார்த்திருந்தாலும் சரி. சாரஸ்தில் இருந்தாலும் குரு சண்டால யோகம் செயல்படுது. இப்ப இந்த இடத்துல ராகு புடுங்கிட்டு போச்சுன்னா குரு குடுக்கும். ஏன்னா நான் அவங்க கிட்ட கேட்ட அடுத்த கேள்வியே, அம்மா இருக்கிற இடத்துல இருந்து உங்களை நகர்த்தி இருக்கணுமே, இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கணுமேன்னு கேட்டதுக்கு, அதுவும் குறிப்பா நான் வடக்கு பக்கம் நகர்த்தி இருக்கணுமேன்னு கேட்டேன். ஏன்னா குரு வந்து வடக்கு திசையை குறிக்கும் ஒரு கிரகம். வடக்கு பக்கம் நகர்த்தி இருக்கணுமே அப்படின்னு கேட்டபோது, ஆமா சார் நான் மும்பை வந்துட்டேன். இப்ப நான் மும்பைல இருக்கேன். மும்பைல நான் பெட்டரா இருக்கேன். இப்போ ஒரு வருஷமா ஓகே நல்லா இருக்கு. இந்த நல்லா இருக்கிறது தான் எனக்கு பயமா இருக்குதுன்னாரு. பழகி போச்சு ராகு தசை. உங்களுக்கு புரியுதுங்களா? பழகி போச்சு. புரியுதுண்ணா. சரி. வேற? சார் வணக்கம் சார். நான் சபரி பேசுறேன் சார். சொல்லுங்க சபரி. சார் நேத்து நான் பேசினோம் 6, 8 பரிவர்த்தனை ஆட்சி சொல்லும்போது, நேத்து ம். நைட்டு கூட ஒருத்தர் வீடியோ ஆடியோ இது போட்டு சாட் பண்ண 8, 9 பரிவர்த்தனை ஆகி, நாமலாம் திருமணம் தடையில பொருளாதார நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். நேத்து நீங்க ம். நைட்டு அந்த சாட் பார்க்கல நீங்க. அவர் இறந்துட்டாருன்னே வந்துருச்சு. அது அப்படியா? நான் அது பார்க்கல நானு. அந்த டேட் ஆஃப் பர்த் வேணா பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா எப்படின்னு சொல்லுங்க. 8, சொல்லுங்க, 9 சொல்லுங்க. இருங்க. சொல்லுங்க. அவர் சிவசங்கர் ஆனா அனுப்பியிருந்தாங்க. இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். நமக்குள்ள நம்மளுடைய குரூப்புக்குள்ள போடக்கூடிய ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா? ம். அத வந்து வெளியில இது எப்படி இருந்தாலும் இது ஐம் கோயிங் டூ புட் இட் இன் YouTubeன்னு சொல்லிட்டேன். சோ லெட் அஸ் நாட் மேக் இட் பப்ளிக். ஓகே. ஓகே. அது வேண்டாம். அது வந்து பிகாஸ் ஆஃப் த பிரைவசி அண்ட் பிகாஸ் ஆஃப் தட். அது இன்னொன்னு வந்து முகுந்து கேட்டதுக்கு பிகாஸ் அது வந்து உடல்நிலை பாதிப்பு அப்படின்றதுனால போட்டேன். மத்தது வேண்டாம். நம்ம அது மாதிரி போட வேண்டாம். பட் இருந்தாலும் சொல்லுங்க. கேள்வியை கரெக்டா சொல்லுங்க. நான் பதில் சொல்லிடுறேன். அதாங்க சார். அது வந்து 8, 9 பரிவர்த்தனை இருக்குதுங்க. ம். அது இந்த லக்கணம் கும்ப லக்கணம் 8, 9 பரிவர்த்தனை. 8ல வந்து சூரியன் சுக்கிரன் நீசமா இருக்குது. கூட என்ன லக்னம்? கும்ப லக்கணங்க. கும்ப லக்கணம். கும்ப ஆ, லக்னம் 8, எட் 9 பரிவர்த்தனை. அதாவது எட் எட் சுக்கிரனும் புதனும் மாறி உட்காந்துருக்காங்க. ஆமாங்க. 8ல வந்து சூரியன் சுக்கிரன் நீசம். கூட செவ்வாய், சூரியன் இருக்குதுங்க. ம். அந்த டைம்ல குரு திசை, குரு வந்து லக்கணத்துல இருக்குங்க. குரு வந்து ம். கும்ப லக்கணத்துல. என்ன குரு திசை ராசி? ராசி வந்து இதுங்க சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு தப்பு இல்ல. சிம்ம ராசிக்கு தப்பு இல்ல. சிம்ம ராசிக்கு ராசியாதிபதியே நீச்சமாறது தப்பு இல்லையா? இல்லைங்க. சிம்ம ராசிக்கு சுக்கிரன் சூரியன் தானே. 10ல தானே, சூரியன் 9ல தானே இருக்காரு. இல்ல சூரியன் 8ல 8லிங்க. 8ல இருக்காரா? சரி ஆமா. ரைட் ஓகே. 8ல வந்து சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3மே இருக்குங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு குழம்புது. சொல்லுங்க. ஏடாம சொல்லுங்க. 13th October 1974. 13th October 1974. டைம் 4:14 PM. முடிஞ்ச வரைக்கும் ஜாதகத்துல கேட்காம இதுல கேட்க பாருங்க. ஓகே பொதுவான டேட்டுக்கு கேட்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்து போட வேண்டாம். எங்க பிறந்தாரு? மதுரை. நான் இதை ஷேர் பண்ணல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. நான் மட்டும் பாத்துக்கிறதுக்காக எடுத்துட்டேன். சரியா? சரி. சரி ரைட்டு. ஓகே இந்த இடத்துல அவங்க கேள்வி வந்து குரு திசை சுக்கிரன் புத்தியில என்ன நடந்து கேட்டாங்க. அது வந்து இறந்துட்டாங்கன்னே வர்றது ஆமாப்பா குருவே மாரகாதிபதி. ஓகே குரு மாரகாதிபதி. மறு மாரகாதிபதியோடைய புக்தி தானப்பா. ராசிக்கு பாருங்க. கும்ப லக்னம்னு நீங்க சொல்றீங்க. 4:14 AM தானே கொடுத்துருக்கீங்க. 4:14 PM. PM ஒரு நிமிஷம். PM ஏன்னா ரெண்டுமே ராசி லக்னம் ஒண்ணா வந்தது. ஓகே சரி. ராசி இங்க பாருங்க. இந்த இடத்துல ராசிக்கு செயல்படாம இதுக்கு செயல்பட்டு வச்சிருக்கு. அப்ப லக்னத்துக்கு செயல்படாம ராசிக்கு செயல்பட்டு இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ராசிக்கு மரகாதிபதியாகிய குருவும் ராசிக்கு மரகாதிபதியான சுக்கிரனும் இந்த இடத்துல
ஒரு அமைப்புல இருந்து மாரகாதிபதி திசையில மாரகாதிபதியுடைய புக்தி செயல்பட்டு இருக்கு. அதுவும் இல்லாத லக்னத்திற்கு மாரகாதிபதியான செவ்வாயோட இருக்காருல்ல, அதை கவனிங்க. லக்னத்திற்கு மாரகாதிபதியான செவ்வாயோட உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் மற்றும் 8ஆம் அதிபதியே பாதகம் ஏறி இருக்கானே, தப்பு இல்லையா? 8ஆம் அதிபதி பாதகம். ஆமாங்க, பாதகம். 8ஆம் அதிபதி பாதகம். அதாவது நமக்கு வந்து ஜோதிடத்துல சும்மா கொடுக்கல இந்த பேர் வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி, பஞ்சமாதிபதி, எப்படி அதாவது பாக்கியாதிபதி, இப்படி எல்லாம் சும்மா கொடுக்கல அந்த பேரை. அந்த பேர் கொடுக்கப்பட்டதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேசிக்கா நம்ம வந்து என்ன பண்றோம்னா அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுறோம். அந்த பேர்களையே இக்னோர் பண்ணிட்டு இந்த இடத்துல செவ்வாய், மறுபடியும் சொல்றேன், ஆதிபத்திய ரீதியில கனெக்ட் பண்றதுன்றதும் ஒண்ணு. அதாவது எந்த கிரகத்தை ஆதிபத்திய ரீதியில கனெக்ட் பண்ணணும், எந்த கிரகத்தை மாரகாதிபதி பாதகாதிபதினு கனெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தானே அந்த பேரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. மூன்றாம் அதிபதி உடல் ஸ்தானாதிபதி தேகாதிபதி உடல் ஸ்தானாதிபதினு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமா நான் போட்டு முட்டிக்கிட்டு இருக்கேன். அது அந்த உடல் நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கணும்னா 3ஆம் வீடு நல்லா இருக்கணும். ஆனா நம்ம என்ன எடுக்கிறோம், 3ஆம் வீடு அப்படின்னாலே தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி அப்படின்னு தான் எடுக்கணும். which is absolutely wrong. அதுவும் ஆதிபத்தியங்கள், ஆனால் அது மட்டுமே ஆதிபத்தியம் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல பரிவர்த்தனைங்கிறதோட லெவல் எப்படிங்க சார்? பரிவர்த்தனை தப்பு. பாதகாதிபதி பாதகம் ஏறான்ற பரிவர்த்தனை, 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதி மாரகத்துக்கு போயிடுறான்ற பரிவர்த்தனை இல்ல. அங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு நெயில் இட். பலன் நீங்க சொல்லும் போது என்னைக்குமே ஆரம்பத்துல பலன் எப்படி ஆரம்பிக்கணும், யூ டோன்ட் ஹாவ் டு நெயில் இட். இதுதான் அப்படின்னு சொல்லணும். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஜாதகருக்கே ஒரு பிரச்சனையா இருந்தா கூட இருக்கு, இந்த ஏதாவது நடந்ததா இந்த சமயத்துல ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை, பிணிகள் வந்து மாரகத்துக்கு நிகரான துன்பங்கள் ஏதாவது வந்துதானாலே அவங்களே சொல்லுவாங்க. அது ஓவர் தி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களால கேட்சப் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே. அடுத்து சொல்லுங்க அஸ்வந்த். இது வந்து லைக் ஒரு ஜென்ரலான கொஸ்டின், லைக் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு தோணுச்சு. லைக் இப்போ ஒரு மாரகாதிபதி திசையோ, ஒரு பாதகாதிபதி திசையோ, ஒரு அஷ்டமாதிபதி திசையோ இது நடக்கிறப்ப அவரோட பொருள் ஆதிபத்தியத்தை காலி பண்ண போறாரா, இல்ல உயிர் ஆதிபத்தியத்தை காலி பண்ண போறாரா அப்படிங்கறத நீங்க எந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல நான் பாப்பீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் அதுதானே சாரம்பு கொடுப்பீங்களா, இல்ல பவத் பவதியா? அதுதானே ஜோசியம். உண்மையிலேயே அதுதானே ஜோசியம். ஒரு கிரகம் என்ன செய்ய போகுது, அதுதான் ஜோசியம். இததான் நீங்க வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி வேற மாதிரி கேக்குறீங்க. ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் என்ன செய்ய போகுதுன்னு கேக்குறீங்க, இவ்வளவுதான் விஷயம். பட் இதுதான் உண்மையில இத கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலயே மிக சிறந்த ஜோதிடம். அதுதான் ஜோதிடருடைய கடமை. அது வந்து உடனே வராது, ஓவர் தி பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் 10 to 15 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. இது இப்படி பார்க்கணும் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அது உங்களால பார்க்க முடியாது. அது ஏன் பார்க்க முடியாதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை எழுதி வச்சுப்பீங்க. முடிஞ்சு போனா எழுதி வச்சுப்பீங்க. இந்த பாயிண்ட்ஸை எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஜாதகம் வரும்போது அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுன்னு பார்க்கணும். அந்த டிசிப்ளின் நமக்குள்ள இருக்கான்றதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய கொஸ்டின். பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அஸ்ட்ராலஜில டிசிப்ளின் தான். பார்த்த உடனே ஒரு ஜாதகம் வந்துருச்சு, ஒரு ஜாதகத்துக்கு நம்ம ஒரு பலன் சொல்லுவோம். பலன் சொன்ன உடனே ரைட்டு கையேறிச்சு, நமக்கு ஜோசியம் வந்துருச்சுப்பா, புரிஞ்சு போச்சு, நான் சொன்ன பலன் டக்குன்னு புரிஞ்சு போச்சு, டக்குன்னு பழிச்சிருச்சு, ஆமான்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஜோசியம் கையேறிச்சுன்னு நினைச்சீங்கன்னா தவறு.
சரி, வேற அவர் தீபக் ராஜ் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? தீபக் சொல்லுங்க தீபக். சொல்லுங்க தீபக். பேசுங்க. சார் கேக்குதா? கேக்குதுமா, இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. சரி சார். இப்ப வந்துட்டு லக்னம் உட்பட 9 கிரகத்துக்கும் ம். குரு குரு வந்துட்டு 5 கிரகத்துக்கு சாரம் கொடுத்திருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து குருவின் ஆதிக்கத்துல இருக்குமா சார்? குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கும்னு சொல்றதை விட பிரிடாமினண்டா குரு அந்த லக்னத்திற்கு குரு யாரோ அந்த குருவோடைய ஆதிபத்திய காரகத்துவத்துக்குள்ள இருக்கும்னு சொல்லலாமா? சார். அதான் சரி. கரெக்ட். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு கும்ப லக்னம் வச்சுக்கலாம் சார். அந்த லக்னத்துக்கு 2-11 வருவாரு சார் அவர் வந்துட்டு. அப்ப வந்துட்டு குரு வந்துட்டு பகை வீட்டுல இருந்தாலோ இல்ல நீச்சத்துல இருந்தாலோ அவர் வந்துட்டு பாதகம் தான் செய்வாருன்னு சொல்லணுமா சார்? இல்ல குரு 2-11 கும்பலகத்துக்கு வருவாரு. அவர் நீச்சமா இருந்துட்டு எப்படி பாதகம் செய்ய போறார்? புரியலையே நீங்க கேக்குற கேள்வி. இல்ல சார், கெட்ட பலன் செய்வாரான்னு சொல்லிட்டு கேட்கறேன் சார். குரு அப்படி கிடையாது. கெட்ட பலன் செய்வாரான்றது கிடையாது. பேசிக்காவே குரு தான் பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு தான் கொஞ்சம் ஸ்பெஷல். மத்த எல்லா லக்னத்தை விட கும்ப லக்னத்துக்கு தான் குரு நல்லவன்னு சொல்லுவேன். ஏன்னா 2 ஆதிபத்தியம், அந்த 2 ஆதிபத்தியமே கெடுக்காத ஆதிபத்தியமா வரும். வேற எந்த லக்னத்துக்கும் கிடையாது. மேஷ லக்னத்துக்கு எடுத்தா கூட அவர் வந்து பாக்கியாதிபதின்ற ஒரு ஸ்டேட்டஸ வச்சிருந்தா கூடவே அவர் வந்து விரையாதிபதின்ற ஸ்டேட்டஸ் வந்துடுது. சோ அப்ப கும்ப லக்னத்திற்கு என்ன பொறுத்த மட்டும் முதல் நிலை சுக்கிரன் நல்ல விஷயத்தை செய்யறான் அப்படின்னா 2ஆம் நிலையாக குரு நல்ல விஷயத்தை செய்வான். அப்போ அந்த கும்ப லக்னத்திற்கு குருவும் சுக்கிரனும் பார்த்து கொள்வதும் சேர்ந்து கொள்வதும் உங்களுடைய கும்ப லக்னத்திற்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கங்க, லக்னத்திற்கு மட்டும்தான் நல்லது. இத வர்ஸ்ட் கேஸ்ல லக்னாதிபதி நீச்சம்னு எடுத்துக்கங்க. உச்சம்னு எடுத்தாதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வரும். லக்னாதிபதி நீச்சமாவே எடுத்துக்கங்க. இந்த லக்னாதிபதி நீச்சமா இருந்தா கூட லக்னத்திற்கு 2, 9, 11ஆம் அதிபதிகள்ன்ற ஒரு கனெக்ட் வந்து அந்த லக்னம் ஓரளவுக்கு வலிமையாக இருக்க செயல்படக்கூடிய ஒரு தன்மை வரும். ஏதாவது மூலியத்துல காசு வரும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல காசு வரும். அந்த காசு மறைமுக காசா இருக்கும். ஏன் மறைமுக காசா இருக்கும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன் மறைமுக காசா வரும்? காலபுருஷன் தத்துவப்படி 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இல்ல, நம்ம கும்பலக்னம் தானே பேசிட்டு இருக்கோம். ஏன் காசு மறைமுக காசுன்றத நான் சொன்னேன். சரி, சனி மறைமுகமா கொடுப்பாருன்ற மாதிரி இருக்குமா சார்? கிடையவே கிடையாது. காசு வருதுன்னா 2ஆம் வீடு. அப்ப 2ஆம் வீட்டுக்கு அஷ்டமாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்த பலன் வந்துருமா? லக்னத்துக்கு தான் 2, 9, 11ஆம் அதிபதிகள். கரெக்டா? ஆமா சார். அப்போ 2ஆம் வீட்டுக்கு அஷ்டமாதிபதியும் 11ஆம் அதிபதின்ற கணக்கு வந்துரும். இதுதான் அமைப்பு. சார், அப்ப கும்ப லக்னத்திற்கு சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொண்டு நல்லதுன்னு சொல்றீங்களா சார்? ஆமா, இது அப்படியே இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க. கும்ப லக்னத்திற்கு சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொள்வது லக்னத்திற்கு வலிமையை தவிர மத்த பாவகத்துக்கு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோசியத்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. கும்ப லக்னத்துக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா அவருடைய குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பாதிப்படையும். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நேரத்துக்கு. என்ன 7ஆம் வீட்டுக்கு 2 பேரும் கெட்டவன். ஆமா சார். சோ 7ஆம் வீட்டுக்கு 2 பேரும் கெட்டவன்றதுனால கண்டிப்பாக அது வந்து தவறு. ஆனா லக்னத்திற்கு நல்லது.
இவருக்கு காசு வரும். எந்த மாதிரியான காசு வரும்? ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு அஷ்டமாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துரும். மற்றும் 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கு 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிற பலன் வந்துரும். புரியுதுங்களா? புரியுது. அப்போ ஜீவனத்திற்கும் பணம்னு பணம் எங்கேருந்துப்பா வரப்போகுது? 2ஆம் வீடும் 10ஆம் வீடும் தானே. வேற ஏதாவது வீடு பணம் கொடுக்க போதா? இல்லையே. பூர்வீக சொத்து வரணும்னாலும் இது தேவையாச்சே நமக்கு. சோ அதை புரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்தது பழனி சார், ஒரு சின்ன டவுட். ஹலோ, சொல்லுங்க. லக்னத்திற்கு நல்லதுன்னா அப்புறம் என்ன சார் அர்த்தம் அதுக்கு? எப்படி பலன் எடுக்கிறது? இப்ப 7ஆம் இடத்துக்கு கெடுதல், அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரும். 2ஆம் இடம்னா சரி, பணம் வரும், விஷயத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தரும். லக்னத்துக்கு நல்லது இல்ல லக்னத்துக்கு கெட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? சரி, இதை நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன், புரியுதா பாருங்க. லக்னம் அப்படின்றது இப்போ லக்னத்தை யோகாதிபதி பாக்குறாருன்னு வச்சுப்போம். இதே கும்ப லக்னத்தை வச்சுப்போம். 7ல சுக்கிரன் உட்காந்து பாக்குறாரு. சோ லக்னத்தை யோகாதிபதியான சுக்கிரன் பாக்குறார். அப்போ உங்களுக்கு சகல பாக்கியங்கள், அதாவது நல்ல ஒரு வீடு வாகனமும் தந்தை அமைப்புகளும் சகல பாக்கியமும் அந்த லக்னத்திற்கு, அதாவது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குன்றது புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ அது லக்னத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கு. பட் தட் மீன்ஸ் தட் டஸ் நாட் மீன் தட் உங்க தேகம் ஆரோக்கியமா இருக்குன்னு நான் சொல்ல வரல. புரியுதுங்களா? அதான் சார் எனக்கு டவுட். தேக ஆரோக்கியங்கிறது 3ஆம் இடத்தை பார்க்கணும்னு சொல்றீங்க. 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடம் லக்னங்கிறது ஆத்ம காரகம்னு சொல்றான் இல்லையா? அது சம்பந்தமா ஏதாவது நல்லதுன்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கணுமா? அதாவது லக்னத்தை மட்டும் நீங்க கணிக்கணும் அப்படின்னா நிறைய வேணும் சார். லக்னம் அதாவது இத விதி மதி கதின்னு சொல்லுவோம் தெரியுமா? விதி கெட்டால் மதியை பார், மதி கெட்டால் கதியை பார்னு சொல்லுவோம் தெரியுமா? அப்போ அதுக்கு இன்னொரு ஒரு டேர்மும் இருக்கு. அதுதான் லக்னம், ராசி, சூரியன். விதி கெட்டால் மதியை பார். மதினா சந்திரன், ஓகே, மனோகாரகன். மதி கெட்டால் கதியை பார். கதினா சூரியன். அப்போ இந்த விதி மதி கதின்னு சொல்ற இடத்துல இது இன்டைரக்டா லிங்க் ஆகிருக்கிறது எங்கன்னா உங்க லக்னத்துலதான். ஓகே, விதின்றது உங்க லக்னம் உதயமாகும் போது உங்களுடைய லக்னம் எதுவாக இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுடைய விதி நிர்ணயம் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய அமைப்புகள் முழுக்க நீங்க எப்படி, உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றத லக்னத்தை வச்சு. மதி அப்படின்றது உங்கள் மனதை இயக்கக்கூடியது மற்றும் மதியை வைத்துதான் தசாபுக்திகள் நிர்ணயமாக போகுது. கதி அப்படின்றது, இந்த கதி சூரியனாகப்பட்டது உங்களுடைய இன்டைரக்டா மூளைக்கு, தலை மற்றும் மூளைக்கு சூரியன். அப்போ லக்னமே பிரதானம் அப்படின்னு வரும்போது தலையில இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த தலைக்கும் மனசுக்கும் கனெக்ட கொடுத்து அந்த சூரியன் இருக்கிறது தான் இந்த விதி மதி கதி. இது அப்போ லக்னத்தை நீங்க என்ன இருக்க போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும். ஒரு சில பேருக்கு நிறைய காசு இருக்கும் சார், ஆனா அதை பத்தி கவலையே படாம இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு காசே இருக்காது, இருந்தாலும் கவலையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு காசும் இருக்கும், நல்ல பன்னீர் தெளிச்சு பெட்லயும் படுத்துட்டு இருப்பாங்க, இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அவங்க கிட்ட போய் கேட்டானா, அட போங்க சார், காசு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்வாங்க. சோ அப்ப பேசிக்கா இது எல்லாம் என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னம் இது இத நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் இழுக்காம சொல்லணும்னு பாக்குறேன். ஆனா ரெஃபரன்ஸ் இழுத்தேன்னா சரியா வராது. ஓகே, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த லக்ன வலு அப்படின்றதே பாத்தீங்கன்னா இட்ஸ் a different ball game all together. ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்கன்றத பொறுத்து, என்ன பொறுத்த மட்டும் லக்னத்தை சனி பார்க்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பார்க்கலாம். அது ஏன் பார்க்கலாம்னா, எதையும் தாங்கிக் கொள்ளும் எண்ணமாக இருப்பீங்க சார், அவ்வளவுதான் சார். எந்த பிரச்சனை வந்தாலும் சனியும் செவ்வாயும் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது கீழே அடிபட்டு கீழே விழுந்துட்டீங்க, போட்டோம் அப்படின்னு தொடச்சு விட்டு போயிருவீங்க, பங்காய் உட்கார மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா that does not mean that உங்களுடைய பார்ட்னரோடைய நீங்க சுமூகமா வாழ்க்கையை நடத்துவீங்கன்ற அர்த்தம் கிடையாது.
உங்களுடைய குழந்தையோட நீங்க சுமூகமா நடத்துவீங்கன்ற அர்த்தம் கிடையாது. உங்களுடைய உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளோட நீங்க வந்து சுமூகமா போவீங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு நீங்க டோன்ட் கேர் மாஸ்டரா இருப்பீங்க. நீங்க இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு ஃபுல்லி ஃபிட் பர்சனா இருப்பீங்க. ஓகே, ஓகே. புரியுது. நிறைய பார்க்கலாம் சார். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதோ இப்ப ரீசெண்டா கிரிவலம் போனேன். நம்ம தீபக் கூட அங்க வந்தார். ஏன்னா என் மூளை எனக்கு என்ன செயல்படும், நான் கிரிவலம் போறேன். ஓகே, நான் போகும்பொழுதெல்லாம் நான் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவேன்னா, அங்க நிறைய சிவனடியார்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்கள நம்ம சிவனடியார்கள்னு தான் பாக்குறோம் நம்ம. ஆனா அவங்க வேற பர்பஸுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பவதி பிட்சாந்தேகின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா நம்ம பாக்குறது சிவனடியார்களா பாக்குறோம். அங்க ஒருத்தரை பார்த்தேன். என் மூளை சும்மா இருக்குமா? ஐயா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இருக்கா? போறவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருடையா கேட்டிருப்பேன். நேரம் இருக்கா? அதுல எனக்கு 1 கிடைச்சது. ஒரு பிறந்த தேதி நேரம் கிடைச்சது. நல்லா இருக்கிற ஜாதகம். என்ன இல்ல அவர் ஏன் அந்த இடத்துல இருக்காரு? வெறும் 30 வயசு 32 வயசு தான் ஆகுது அவருக்கு. 1993ல பிறந்திருக்காரு. 32 வயசு தான் இருக்கு. அந்த மாதிரி கேட்டாதான் கிடைக்கும். ரொம்ப வயசானவங்க கேட்டா தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப பாட்டுக்கு தாடியை வச்சு அவங்க மாதிரி பத்துட்டு இருக்கவங்க கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு ஒரு 30-40 வயசுல இருக்காங்களா நம்ம பார்த்த உடனே தேர்ச்சி பெற்று பார்த்த உடனே நான் கேட்ட உடனே ஒரு சில விஷயங்கள் கேட்டேன். அவர்கிட்ட ஜாதகத்தை வந்து கொடுத்தாரு. பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டேன் நான். அவருடைய ஏன் அப்படி இருந்தார் அப்படின்றதுக்கு எனக்கு அந்த ஜாதகத்துல விடை கிடைச்சது. புரியுதுங்களா? அந்த ஜாதகம் நான் அந்த ஜாதகத்தை வேணா நான் குரூப்ல போடுறேன். ஓகே, அந்த ஜாதகத்தை நம்மளுடைய குரூப்ல போடுறேன். அந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார் சார். நான் சொல்றேன் லக்னாதிபதி சூப்பரா இருக்கார். சரி, லக்னம் பரவாயில்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது போட்டா ஒரு சில பேர் லக்னத்தை மாத்திருவாங்க. ஓகே, நான் அதுக்கு போகல. நான் அதுல மாத்த வேண்டாம். அது அவங்க மாத்துறாங்கன்னே வச்சுப்போம். மாறினா கூட அந்த லக்னம் ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, அது வந்து 9 டிகிரியில தனுசுல இருக்கு. 9 டிகிரியில் தனுசில் விழுது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் மாத்தினாதான் விருச்சிகம் போகும். 1/2 மணி நேரத்துக்கு மேல 1932 வயசுல பிறந்தவங்களுக்கு அவ்வளவு தூரம் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அது விருச்சிகமா இருந்தா லக்னத்தில் ராகு இருக்கு. விருச்சிகமா இருந்தா லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்கு. லக்னாதிபதியாகிய செவ்வாய் 8ல் அமர்ந்திருக்கு. ஓகே, சோ இப்போ அவர் சார் அவர் வந்து அவர் பவதி பிட்சாந்தேகின்னு தான் இருக்கார். அவர் எதை பத்தியும் கவலைப்படலையே. வீட்டை பத்தி கவலைப்பட்டாரா? எதை பத்தியும் கவலைப்படலையே. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அதுதான் லக்னம். அது உண்மையில நீங்க ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணணும்னால் யூ ஆர் கம்பேரிங் வித் ஹூம் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஓரளவுக்கு அடிப்படைக்கும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் அவங்களோட மட்டுமே கம்பேர் பண்ணிப்பாங்க. மிடில் கிளாஸ் அவங்களோட மட்டுமே கம்பேர் பண்ணிப்பாங்க. ஹை கிளாஸ் அவங்களோட மட்டுமே கம்பேர் பண்ணிப்பாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க யாருகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாலே அவங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதை நம்ம நல்லா உணரலாம், பார்க்கலாம். இது பொதுதான். ஓகே, அப்படி அந்த மாதிரி ஏன் அந்த கம்பேர் பண்ண? சோ கம்பேரிசன் மூடுன்னு ஒண்ணு வருதா உள்ள? அப்போ நீங்க எதுக்காக கம்பேர் பண்றீங்க? நான் நல்லா உங்களுக்கு என்ன வேணும்? உங்க ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? நீங்க என்னவா இருக்கீங்க? என்ன எழுதப்பட்டிருக்கு? நமக்கு நல்ல முதல்ல சாப்பாடு துணிமணி கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இந்த பூலோகத்தில் பிறந்த யாருக்குமே சாப்பாடு துணிமணி இல்லாமலே கிடையாது. யாருக்குமே இல்லாம கிடையாது. அந்த அளவு கூட ஆண்டவன் படி அடக்காம இருக்க மாட்டான். இல்லைன்னா அந்த அளவுக்கு கூட நம்ம படி அளக்க முடியவில்லை என்றால் அந்த ஆண்டவனே இல்லை. அதனால கிடையாது, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். முதல்ல சாப்பாட்டு துணிமணிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற இதுவே எனக்கு வந்து ஐ எம் அகெயின்ஸ்ட் தட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஜாதகம் பார்த்திருக்கேன் சார். ஒண்ணு இல்லை, நான் நிறைய பார்த்திருக்கேன். அதுல வந்து
இன்ஃபேக்ட் வந்து இயங்க முடியாத ஜாதகம்னு நான் நெட்ல போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். 16 வயசாவது அந்த பெண்ணுக்கு. படுத்த படுக்கையா தான் இருக்கு. நல்லா புரியுதா? 16 வயது அந்த பெண்மணிக்கு படுத்த படுக்கையா தான் இருக்கு. அந்த பெண்ணால இயங்கவே முடியாது. ஏதோ 2, 3 வயசு இது கொண்ட இதுதான். குழந்தையோடைய மனதுதான், எண்ணம் தான். வேற எதுவுமே கிடையாது. பாவம் அந்த கொஞ்சம் பெண் குழந்தை வயசுக்கும் வந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, துணிமணி கொடுக்குறாங்க. துணிமணியை போட்டுட்டு தானே இருக்கணும். சார் இந்த காலத்துல இது இன்னும் வர்ஸ்ட் கேஸ் பாருங்க சார். இந்த காலத்துல ரோடுல ஆடை இல்லாமல் வெளியில போனால் யாராவது ஒருத்தர் ஆடை வாங்கி கொடுக்கறாங்க சார். உண்டா இல்லையா? நம்மளே பண்ணுவோமா மாட்டோமா? மனசாட்சி உள்ள நம்மளே. இல்ல நாங்க ஒரு குரூப் வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் மெயினா பண்றோம். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ், கம்பளி இது மாதிரி கொடுக்கறதா பண்றோம். Exactly. So there are hundreds of groups and NGOs available to do that. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு சாப்பாட்டு துணிமணிக்கு பிரச்சனை இல்லைன்ற வார்த்தையே தவறுன்றது என்னுடைய ஒரு கருத்து. இது முரண்பாடான கருத்தாக ஒரு சில பேருக்கு தெரியலாம். பட் அப்படி சொல்றது தவறு. கண்டிப்பாக சாப்பாட்டு துணிமணிக்கு யாருக்குமே இந்த பூமியில பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வராது. தொடர்ந்து 10 நாள் சாப்பிடாம இருந்தோம்னா செத்து போயிருவோம் சார். இல்ல 1 மாசம் சாப்பிடாம இருந்தோம்னா செத்து போயிரும். அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சே கதை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா? சோ ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் என்னவாக செயல்படுது, எப்படி செயல்படுது, எதுக்காக செயல்படுது, அவங்களுக்கு என்ன வேணும். சோ லக்னத்தின் வலு எனக்கு லக்னத்திற்கு கிரகங்கள் நல்லா உக்காந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஒரு திடமான ஆள், அடிப்படை விஷயம் கிடைக்கப்பட்ட ஆள். அடிப்படையில் எந்த விஷயம் கிடைக்க போகுதுன்றது கிரகங்களை பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? வேற நோ ப்ராப்ளம். இப்ப இன்னொரு சின்ன ஒரு ஜெனரலான டவுட்னா, சொல்லுங்க அஸ்வந்த். லைக் இப்போ ஒரு கிரகம் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதோட பலனை சூரியன் எடுத்து செய்வாரா? கண்டிப்பா செய்வார். ஜோதிட விதி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால டவுட் ஆயிடுச்சு. இல்ல ஜோதிட விதி. அதே கிரகம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா சூரியனும் செய்யும், அந்த கிரகமும் செய்யும். ஓகேண்ணா, புரியுதுண்ணா. பரிவர்த்தனை ஆளன்னா சூரியன் தான் செய்யும். ஆனா சரி, தசை வந்துருச்சு, அந்த கிரகம் வந்து அஸ்தமனமான தசை வந்துருச்சு, அந்த கிரகத்தால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தரும், அவ்வளவுதான். ஓகே, சரியா? சரி, ரைட். ஓகே சார். இப்ப அஸ்தமனமான அந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகி தசை நடத்துதுன்னா ஃபுல் பலன் வருமாங்க சார், இல்ல கம்மி? ஃபுல்லா கொடுக்கும். சூரியன் சுக்கிரன் எந்த வீட்டுல நின்னுட்டு இருக்கோ அந்த வீட்டுலதான் அது அஸ்தமனம் ஆயிருக்கே தவிர பரிவர்த்தனை பெற்ற வீட்டோடைய பலனை தானே கொடுக்க போகுது. நின்ற வீட்டின் வழியாக அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை கலந்து கொடுக்கணும்ன்றதுதான் விதி, ஜோதிட விதி. ஒரு கிரகம் எந்த வீட்டின் ஆதிபத்திய காரகமோ, எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கோ அது எந்த வீட்டில் நின்றிருக்கோ நின்ற வீட்டின் வழியாக பலனை தரும், ஆதிபத்திய காரகத்துவத்தை கலந்து பலனை தரும் அப்படின்றதுதான் விதி, ஜோதிட விதி. அந்த விதியில பரிவர்த்தனை ஆகி போச்சு அப்படின்னா நின்ற வீட்டின் பலன் கொஞ்சம் குறையும். ஃபுல்லா பரிவர்த்தனை ஆனதை கொடுக்கும். பரிவர்த்தனை ஆகல அப்படின்னா நின்ற வீட்டின் பலன்ல கொஞ்சம் எந்த வீடுன்றதை பொறுத்து அதனுடைய நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கும். அப்ப அஸ்தமனமானாலும் பரிவர்த்தனை ஆகும்போது நம்ம அதோட இது அவ்வளவு பயப்பட வேண்டியது அந்த மாதிரி தானே? அவ்வளவு பயப்பட வேண்டியது இல்லை, அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை. கண்டிப்பா இது எப்படி யோசிக்கணும்னா, சூரிய எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, சார் அது சூரிய புக்தி வந்தா தான் செயல்படும். இல்லப்பா, சூரிய அந்தரத்துல செயல்படும், சூரியனுடைய சூட்சமத்துல செயல்படும், சூரியனுடைய பிராணனத்துல செயல்படும். ஓகே. இன்னொரு ஆதிபத்தியம் அதோட பரிவர்த்தனை ஆகாம இருக்கணும் சார். அப்ப அதோட ஆதிபத்தியம் கலந்து செய்யணும் அப்படிங்கிற எல்லாமா கலந்து செய்யும். நம்ம சொல்லணுமே, இதுதானே ஆரம்பத்தோடைய ஒரு சில பால பாடங்கள். 1ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்?
பால பாடம் என்ன? 1ஆம் அதிபதி இல்ல 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? இது பால பாடம். இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை மற்றும் 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய காரகத்துவங்களை, ஆதிபத்தியங்களை நின்ற வீடுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு வழியாக செய்யும். 4ஆம் வீட்டு வழியாக காசை கொடுக்கும். வீடு கட்டி வாடகை மூலமா சம்பாதிப்பீங்க. புரியுதுங்களா? ஒரு சின்ன ஆமா. எக்ஸாம்பிள் அது. ஆமா. 4ஆம் வீட்டுல என்ன இருக்கு? வீடு அமைப்புகள் இருக்கா? 4ஆம் வீட்டு வழியா உங்களுக்கு காசு வரணும். அப்போ 2ஆம் அதிபதி 4ல நின்னா 4ஆம் வீட்டு வழியாக வாடகைக்கு காசு, வீடு கட்டி வாடகை விட்டு அதுல இருந்து வரும். எடுத்து பாருங்க ஜாதகத்தை. குறைஞ்சது ஒரு வீட்டுல இருந்தாவது வரும், மற்ற கிரகங்களை பொறுத்து. இல்ல ஏதாவது ஒரு சார அமைப்புலயா தொடர்பு இருக்கும். ஆனா இப்ப சூரியன் வந்து எந்த கிரகத்தை அஸ்தமனத்தை பண்ணுச்சோ அது வந்து சூரியன் கொடுத்துரும். இப்ப அந்த அஸ்தமனமான கிரகத்தோட திசை நடக்கிறப்ப அது பரிவர்த்தனை எதுவுமே இல்லை. அப்ப அதோட அந்த காரகத்துவம், ஆதிபத்தியம் எதுவுமே செயல்படாது. அப்ப அந்த திசையில என்னதான் நடக்கும்? செயல்படாதுன்னு இல்ல, குறைஞ்சு செய்யும். வேற யார் செய்ய முடியும்? ஓகே ஓகே, புரியுதுண்ணா. வேற யாரு செய்ய முடியும்? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. வேற எந்த கிரகம் செய்ய முடியும்? புரியுதுதான். அந்த கிரகத்தை தவிர வேற எதுவும் செய்யறதுக்கு இல்ல. எவ்வளவு அதனால செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? ஏன் சில சமயத்துல அஸ்தமனமான கிரகமே நல்லாவே பலன் செய்யும்பா. அதுக்கு நமக்கு போதுமானதா இருக்கும். அது நமக்கு போதுமானதான பலனாக இருக்கும். சரி, இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம லக்னத்திற்கு தேவையில்லாத கிரகம் அஸ்தமனம் ஆகி போச்சுன்னு நினைச்சு பாருங்க. அதோட தீ ஆதிபத்தியம் கம்மியாகுது இல்ல தசை நடத்தும் போது கூட. பட் இது சேம் பிரின்சிபல் நீசமான கிரகத்துக்கும் அப்ளை ஆகாதுல்ல. லைக் இப்போ ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி நீசமாச்சுன்னா அது இன்னும் நெகட்டிவான எஃபெக்ட் அதனால செய்யும். கிரக தொடர்புகளை பொறுத்து இருக்கு. ஓகே. பொதுவாகவே ஒரு கிரகம் நீசமாயிடுச்சுன்னா அதனுடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவத்தை குறைத்து செய்யக்கூடிய அளவுக்கு தான் அதுக்கு வலு இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரகம் அஸ்தமனமும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசம்தான். நான் சொல்றேன் புரியுதுங்களா? அது ரொம்ப மோசம்தான். உதாரணத்திற்கு மகரத்துல குரு வந்து சூரியனிடம் அஸ்தமனம் ஆயிட்டார். ஆமா, கொஞ்சம் லக்னத்தை பொறுத்து உதாரணத்திற்கு விருச்சிக லக்னமாவே வச்சுக்கோங்க. மகரத்துல 10ஆம் அதிபதியாகிய சூரியன் கிட்ட குரு 2 மற்றும் 5ஆம் அதிபதி அஸ்தமனமாயி நீச்சமும் ஆகி அஸ்தமனம் ஆகிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? திருமணமே ரொம்ப தாமதமா நடக்கும். திருமணம் ரொம்ப தாமதம், குழந்தை பெறுது ரொம்ப தாமதம். ஏன்னா இது 2 ஆதிபத்தியம் இல்ல, குருவுடைய ஆதிபத்தியம் இல்ல. குரு தசை நடக்கும்பொழுது அப்படியே என்ன பண்ணுவாரு? ராசியும் நீங்க கோரிலேட் பண்ணிக்கணும். ராசிக்கு அந்த குரு யாருன்றத பார்க்கணும். மற்றும் நின்ன வீட்டுக்கே ஒரு மகா பாவி. 3ல அந்த இடத்துல நீச்சமே ஆக கூட மகா பாவி அவரு. நம்ம ஒரு யோகாதிபதினு மட்டும்தான் நினைப்போம். விச் இஸ் ராங். அப்படியே அதே குரு ரொம்ப சிம்பிள். அப்படியே இந்த லக்னமா போட்டுக்கோங்க, ரிஷப லக்னமா போட்டுக்கோங்க. கெட்டது குடி. ரிஷப லக்னமா போட்டுட்டு சந்திரனுடைய பார்வையும் சேர்த்து போட்டுங்க. முடிஞ்சது கதை. இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனா போட்டுக்கோங்கப்பா. ரொம்ப சிம்பிள். பௌர்ணமி சந்திரனா போட்டுக்கோங்க. விருச்சிக லக்னம் 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி பௌர்ணமி சந்திரனா இருக்காரு. 3ஆம் இடத்துல சூரியன் குருவை அஸ்தமனம் செஞ்சிருக்காரு. குருதசை நடக்குது. என்ன பலன்? குருதசை பூரா வச்சு செஞ்சிடும் குடும்ப வாழ்க்கையை.
இப்ப அந்த இடத்துல குருவோட காரகத்துவமும் அடி வாங்குங்க. நெகட்டிவ் அடி வாங்கும். 2-3 திருமணத்தை கொடுக்கும், குழந்தைய கொடுக்காது. புரியுதுங்களா? ஏன் திருமணத்தை கொடுக்குது, குழந்தைய கொடுக்காது? ஏன்னா குரு தானே குழந்தைக்கான காரகத்துவம். இல்ல 3ஆம் இடத்துல இருக்கான். இல்ல 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல இருக்கான். ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு இல்ல, தாம்பத்தியத்துக்கு 3ஆம் வீடு. தாம்பத்திய உறவு. ஆமா, 11ஆம் வீட்டை வேற பாத்துக்கிட்டு இருப்பான் அந்த குரு. ஆமா. சுத்தி சுத்தி எனக்கு இவர் 3ஆவது, எனக்கு அவர் 7ஆவதுன்னு சொல்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்ப ஒண்ணு நான் ரீசெண்டா உங்கள்ட்ட ஒன்னு அப்சர்வ் பண்றேன். லைக் எப்படின்னா கிரக சேர்க்கைய வந்து நீங்க டிகிரி வைஸ் கால்குலேட் பண்ணாம ஒரு பாவகத்துல 2 கிரகம் இருந்தாலே நீங்க ஒரு சேர்க்கையா அதை கன்சிடர் பண்றீங்க. சேர்க்கைதான். அதாவது இதை வந்து நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத்தனாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, இது ரெண்டும் இத்தனாயிரம் கிலோமீட்டர், இதுக்கும் இதுக்கும் அத்தனாயிரம் கிலோமீட்டர் இருக்குது, இது ரெண்டும் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பூமிக்கும் அந்த கிரகத்துக்கும் எத்தனாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம பூமிக்கும் சனிக்கும் இருக்கிறதுலே சனிதான் கடைசி. அத்தனாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுல சனி. ஆனா சனி தசை வந்தா ஏன் வச்சு செய்யுது? அப்போ ஒரு பாவகத்துக்குள்ள அப்போ சனியோடைய கதிர்வீச்சு இருக்கிறதுலே கிரகக்கலி பரிமாணத்துல காளிதாசர் கொடுக்கக்கூடியது ஒளி எண் 1 அப்படின்னு கொடுத்தா இருக்கிறதுல லீஸ்டா கொடுக்கக்கூடிய அந்த சனிக்கு ஏன் அவ்வளவு டேமேஜ செய்யுது கேட்டா, ஒரு சில பேர் ஒளி இல்லை அதனால அதனால இப்படி கெடுதல் தான் செய்யணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சனி கொடுத்ததுன்னா யார் தடுப்பார்? யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி கொட்டி கொடுக்கும் சனி. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சனி அத்தனை பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமியை வந்து சேர்ந்து பண்றதுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் பொழுது, அதே சனியும் குருவும் ஒரே பாவகத்தில் கொஞ்சம் தள்ளி 20 டிகிரிக்கு தள்ளி இருந்தால் சனியோடைய கதிர்வீச்சு வரும்போது அப்படியே குரு இங்க இருக்காருன்னா சனி இங்க வரும்போது யூட்டர்ன் போட்டு இப்படி போட்டு போகுமா? இல்ல சைட்ல வந்து ரைட்ல தள்ளி ஒரு கிரகம் இருக்குதுன்னு ரைட்ல தள்ளி போகுமா? இல்லை. அந்த குரு மேலையும் அதனுடைய கதிர்வீச்சுகள் பாதி வந்து அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் போகும். சோ அப்ப 25 டிகிரி தள்ளி இருக்கு, நான் இங்க பார்க்கல, இவர் இங்க பாப்பாரு அப்படின்ற கான்செப்டுக்குள்ள இப்பொழுதைக்கு போகாதீங்க. ஆரம்ப கட்டத்துல போகாதீங்க. இந்த ராசிக்குள்ள இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கு. அதுதான் நான் வந்து இதை விட நம்ம ரொம்ப எளிமையா சொன்னது என்னன்னா, ஒரு பெரிய ரூம் வச்சுக்கோங்க, 100க்கு 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வச்சுக்கோங்க. இந்த 100க்கு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த ரூம்ல ஒரு மூலையில தீய பத்தி எரிய வச்சுட்டேன் நானு, இன்னொரு மூலையில உங்களை உக்காத்தி வச்சிருக்கேன். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் 100 into 100 அப்படின்னு போட்டா 200 ஸ்கொயர் ஃபீட் உங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். 200 ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா 200 ஃபீட் கூட வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய ரூம்னு வச்சுக்கோங்க. 200 ஃபீட் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூலையில நீங்க, ஒரு மூலையில ஸ்கொயர், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் போடுறேன். அப்போ 150 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கும் ஒரு மூலைக்கும் இன்னொரு மூலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த மூலையில நான் நெருப்பு பத்த வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த வெப்பம் உங்களுக்கு வராதா? வரும். எப்போ வரும்? கொஞ்சம் லேட்டா வரும், ஆனா வரும். கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால அங்க இருக்க முடியாது. அதுதான் அந்த கிரகத்திற்கு கிடைக்க பெற்ற அவஸ்தைகள். புரியுதுங்களா? கோபி சொல்லுங்க. கோபி சார், இப்ப லக்னம் ராசி ரெண்டுமே வந்து எதிரெதிர் தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிம்மமும் லைக் சூரியன் சந்திரனுக்கு சனி ஆகாதவர். இப்ப 2 பேருமே வலுத்திருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் ஆட்சி ஒருத்தர் உச்சம்ன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அப்ப அது எந்த மாதிரி பலன் அந்த ஜாதகருக்கு இருக்கும்? சார், அப்படி நீங்க கேக்குற கேள்வி எனக்கு சரியா புரியல. எதிர் ஏன்னா லக்னம் ராசியும் எதிர்ல வருதுன்னு கேக்குறீங்களா? இல்ல, எதிர்னா நான் இப்ப சிம்மத்துக்கும் சந்திரன், அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி ஆகாதவர். சிம்மத்துக்கே சந்திரன் ஆகாதவர். சிம்மத்துக்கும் சந்திரனுக்கும் சனி ஆகாதவர்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சிம்மத்துக்கே சந்திரன் ஆகாதவர்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். விரையாதிபதி அப்படின்றதுனால சொல்றேன். ஆமா. நீங்க வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு நீங்க கன்னியும் மீனமும் எடுத்துக்கோங்க. கன்னியும் கன்னி லக்னமும் மீன ராசின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன கேள்வி உங்களுக்கு? இப்ப குருவும் வலுத்திருக்காரு, லக்னாதிபதியும் வலுத்திருக்காரு அப்படின்னா,
ம். அது எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றதுக்காக கேட்டேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். லக்னாதிபதியும் வலுக்கிறாரு மற்றும் ராசியாதிபதியும் வலுத்து போறாரு. ஓகே. So, நீங்களும் உங்க மனைவியும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க பூரி கட்டையை தூக்குனீங்கன்னா அவங்க சப்பாத்தி கட்டையை தூக்குவாங்க. நல்லா இருக்கும்ன்றது எப்படி சொல்லுவாங்க? இது அதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் வலுன்னு சொல்றேன். ஓகே. 2 பேருமே ஆமா, இதான் உண்மை. நான் சொல்றது கொஞ்சம் நிதர்சனமா அப்பட்டமா சொன்னாலும் இதான் உண்மை. நீங்க பூரி கட்டையை தூக்குனீங்கன்னா அவங்க சப்பாத்தி கட்டையை தூக்குவாங்க. அதன் பின்பு 7ஆம் வீட்டோட என்ன தொடர்பு, அதன் பின்பு எதிரணியோட என்ன தொடர்பு அப்படி. அதாவது இதனுடைய இன்னும் லிட்டரலா சொல்லணும்னா, நீங்களும் வலுக்குறீங்க, உங்களுடைய எதிரியும் வலுக்கிறார். ஆ. புரியுதுங்களா? ஆமா. நீங்க வலுத்து போகாமல் எதிரி மட்டும் வலுத்து போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னாதிபதியை விட 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் வலுக்க கூடாது அப்படின்வாங்க. புரியுது. ஏன் அப்படின்னா, ஏன் 8ஆம் அதையும் புரிஞ்சுக்கங்க. ஏன் 8ஆம் அதிபதி எதனால 6ஆம் அதிபதின்னு சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் 6, 8ஆம் அதிபதி தான் லக்னத்திற்கு ஆகாதவர்களாக எதிரணியை சேர்ந்தவர்களாக வருவாங்க பெரும்பாலும். அதனால இது வந்து சொல்லப்பட்ட வாக்கியம் அவ்வளவுதான். சரி. சரி, சொல்லுங்க சுகன்யா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். குரு வந்து பாக்குறப்ப நீங்க ஆல்ரெடி சொன்னீங்கல்ல சார், அது வந்து ஒரு நல்லவர், அவரோட பார்வை நல்லது அப்படி பார்க்க கூடாது. இந்த ஆதிபத்தியத்துக்குரியவர் அப்படிங்கறத பொறுத்து அவர் பார்வை நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ணணும். அதே கண்டிப்பா. மாதிரிதான் சார் சந்திரனுக்கும் பார்க்கணுமா? சந்திர அதியோகமும் ஒண்ணு இருக்கா அப்ப இல்லையா? அம்மா நான் நிறைய போட்டுட்டேம்மா, நான் நிறைய விளக்கிட்டேம்மா. என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சித்ரா என்னுடைய குடும்பத்திலேயே சித்ரா பௌர்ணமியில பிறந்த ஒரு பொண்ணுக்கு 24 வயசாகுது. 23, 24 வயசாகுது. அவங்களுக்கு நீங்க மியூட் பண்ணிக்கங்க சுகன்யா, ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, 23, 24 வயசாவது, பௌர்ணமி யோகம்மா. அவங்க சித்ரா பௌர்ணமியில பிறந்தவங்க. லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சனி, குரு, செவ்வாய் 4 பேரும் இருக்காங்க. இந்த பௌர்ணமி யோகம் இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆள் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு இத்தனைக்கும் தசை நடந்த தசை குரு தசை. இந்த இடத்துல குரு தசையில் கம்ப்ளீட்டா பாவம் அந்த குழந்தைக்கு காது போய், கண்ணு போய், தலையில ஆபரேஷன் பண்ணி, என்ன உடம்பு முழுக்க கட்டி அமைப்புகள். சரி, இது வந்து நான் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரே ஒரு ஜாதகத்தை வச்சுதான் சொல்றேனா? இல்ல, இந்த மாதிரி 4-5 ஜாதகம் வந்திருக்கு. 4-5 ஜாதகம் வந்திருக்கு. அதே அமைப்பு 4-5 ஜாதகம் வந்திருக்கு. என்ன ஒரு சில சமயத்துல சனி மட்டும் கொஞ்சம் நவுந்திருக்கும். சனி அடுத்த கட்டத்துக்கு வந்துருவார். ஆனால் அந்த இடத்துல குருவும் செவ்வாயும் சூரியனும் இருப்பாங்க. அதே அமைப்புகள். அந்த அமைப்புகளுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தது ஒரு 3-4 ஜாதகங்கள் அந்த மாதிரி. சார் பாருங்க சார், ஒரு குழந்தைக்கு 25 வயசாவது, நான் கேட்ட என்னமா சரியில்லையே, கொஞ்சம் 25 வயசு, 23 வயசு, 24 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்களே, இந்த குழந்தைக்கு நான் போட்டா மாதிரியான பிரச்சனை கிடையாது, பட் தலை சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குமே, தலை மற்றும் எண்ணம் செயல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குமே. ஏன்னா 5ஆம் அதிபதியில சிம்ம லக்னத்துக்கு, அதே சிம்ம லக்னம் தான், அதே குரு 5ஆம் அதிபதியில எண்ணம் செயல் சார்ந்த பிரச்சனை இருக்குமே. சார் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஆட்டிசமா இருக்கு. அப்ப இங்க சந்திர அதியோகம் எதுக்கு வேலை? இதனாலதான் சொன்னேன். இப்பதான் கேட்டாருல கோபி, விரையாதிபதி சிம்ம லக்னத்துக்கு சந்திரனே நல்லா வரலன்றேனே. இது ஒரு கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் இங்க கொடுக்கறது. தொடர்பே கொள்ளக்கூடாது. விரையாதிபதியுடைய தொடர்பு எதுக்கு? விரையாதிபதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? விரையாதிபதியுடைய தொடர்பு அவர் வேலையில ஓனா போகுது, அது பாட்டுக்கு விட்டுருங்க. நம்ம எதுக்கு அதை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கணும்? அது எதுக்கு நம்ம பார்க்கணும்? அது எதுக்கு நம்ம அந்த டைனோசர் சர்றன்னு தூக்கி வந்து பார்த்துட்டு வீடு பண்ணுமே, அந்த மாதிரி எதுக்கு பண்ணணும்? இதே மாதிரி இன்னொரு கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு பௌர்ணமி சந்திரன். எந்த பௌர்ணமி சந்திரன்? கிட்டத்தட்ட மேஷத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாய் திக்பலமா இருப்பார். இந்த மாதிரி பௌர்ணமி அமைப்புல இருக்கும். லக்னாதிபதி உச்சம்,
ஓகே, அந்த இடத்துல சூரியனும் சனியும் இல்ல, சூரியன் கூட கிடையாது, உச்சம் கூட கிடையாது. ஆமா, லக்னாதிபதி 10ல இருக்கார். சூரியனுக்கும் சனிக்கும் இது டச்சே கிடையாது. பௌர்ணமி சந்திரன். நான் கேட்ட முதல் கேள்வியை, இத்தனைக்கு சந்திர தசை ஆரம்பிச்சிருக்கு, நான் கேட்ட முதல் கேள்வியை, என்னம்மா தலை கழுத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா? தைராய்டு பிரச்சனை சார். எது சின்ன குழந்தை, 17 வயசு தான் ஆகுது, தைராய்டு பிரச்சனை. ஏன் தைராய்டு கொடுக்கறது சந்திரன். இந்த இடத்துல நமக்கு லகுவா வந்து லக்னத்துக்கு நமக்கு உடம்புல பிரச்சனைன்னு சொல்லிட்டா இவர் 6ஆம் அதிபதியா செயல்படுறாருன்னு சொல்றது, நல்லா இருக்கவன்னு சொல்லிட்டா சந்திராதியோகம்னு சொல்றது தவறு. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேம்மா. அப்புறம் இன்னும் ஒரு டவுட் சார். ஒரு நிமிஷமா, அனிருத்துக்கு முடிச்சிடுறமா. அனிருத் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டீங்க. அனிருத் சொல்லுங்க. அனிருத் சொல்லுங்க. அனிருத் மியூட்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. கேக்குது, ரொம்ப மைல்டா கேக்குது, எனக்கு சுத்தமா சரியா கேட்கல. சொல்லுங்க. விருச்சிக லக்னத்துக்கு 3ல குரு இருந்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். குரு பௌர்ணமி அமைப்புல இருந்து ஆமா சூரியன் சங்கமாகி ஆமா சந்திரன் பாக்குறாரா? ஆமா, சந்திரன் பாக்குறாரு நினைக்கிறேன். பௌர்ணமி சந்திரன் பாக்குறாரு. அப்ப எல்லாமே ஒளி ஒன்னும் பொருந்து நிறைய வரதுதானே சார். அப்ப அந்த குரு ஏன் அந்த இதை கொடுத்தாரு, ஹெல்த் இஷ்யூ கொடுத்தாரு? ஹெல்த் இஷ்யூ இல்ல, 3 தாம்பத்தியம். ஆமாப்பா, 3ஆம் வீட்டுக்கு குரு யாரு? 3ஆம் வீட்டுக்கு குரு 12 கூடையவர். 3ஆம் வீட்டுக்கு குரு விரையாதிபதி ஆயிடுறாரா? இது நம்பர் 1. பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது ராசிக்கு அந்த குரு யாரு? 6ஆம் அதிபதி ஆயிடுறாரா? 6ஆம் அதிபதி 7ல உட்காரலாமா? 6ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் அதிபதின்ற குடும்பாதிபதியோட சேரலாமா? சேரக்கூடாது. 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ன, சரி, அதுக்கப்புறம் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு, இவர் யோகாதிபதி. இங்க இவருடைய கடமை என்னவா இருக்கும் அப்படின்னா, தாம்பத்தியத்தை கெடுக்கும், கண்டிப்பாக கெடுக்கும். குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும், கண்டிப்பாக கெடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். எதுல கொடுக்கும்? அருமையா உங்களுடைய தொழில் அமைப்புகள்ல கொடுக்கும். ஏன் தொழில் அமைப்பு? புரியல. 2, 5 கூடையவர்ல குரு. 2, 5 கூடையவர். அங்க லக்னத்திற்கு என்னென்ன கனெக்ட் வருது? 5, 10, 1 தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு பக்கத்துல விழுதா? ஒரு பக்கத்துல விழுதா? லக்னத்திற்கு நான் சொல்றது, லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதியும் ஒரு பக்கத்துல விழுதா? 9, 10 சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் தொடர்பு கொள்றாங்களா? மற்றும் 2, 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய தொடர்பு உண்டாயிடுதா? அப்ப எந்த இடம், ஸ்தானம் எது வலுவாகுது? ஒரு பக்கத்துல தர்ம கர்மாதிபதி, ஒரு பக்கத்துல 10ஆம் அதிபதியில வலுவாராரு. சோ அப்ப என்ன, 10ஆம் வீட்டை கை வச்சீங்கன்னா அவர் யாராக வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல பஞ்சமாதிபதியா வந்துடுறாருல குரு 10ஆம் வீட்டுக்கு. ஒரு பக்கத்துல 10ஆம் வீட்டுக்கு பஞ்சமாதிபதியா வந்துடுறாரு, ஒரு பக்கத்துல 10ஆம் வீட்டுக்கு அவரே 8ஆம் அதிபதியா வர்றாரு. 8ஆம் அதிபதி 10க்கு மறையறது நல்லது இல்ல? கெட்டவன் கெடணும் இல்ல? அப்போ மறைஞ்சிடறான். அவன் யாரோட கூடுறான்? 10ஆம் அதிபதியோடய கூடுறான். 12ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறான். 10க்கு 12ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறான். ராசியாதிபதியால் ராசி பாக்குது. சோ அப்போ என்ன மேலோங்குது அப்படின்னா, தனம் அமைப்புகளும் தொழில் அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் மேலோங்கி குடும்ப வாழ்க்கையை அடிக்குது. இது ஒரு பக்கம். 7ஆம் வீட்டுக்கு அவன் யாரு? குருவும் சந்திரனும். ஒரு பக்கத்துல 8ஆம் அதிபதி, மாரகாதிபதி ஒரு பக்கத்துல. 3, 8 தொடர்பு வந்துருச்சு இல்ல 7ஆம் வீட்டுக்கு. அவுட் இல்ல?
அதனால வந்து பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பா வரும். 200% வரும். ஓகே ஓகே அதாவது குடும்ப அமைப்பு வந்து இந்த மூலிகை தொடர்புல அடி வாங்கி 100% ஆகும். 10ஆம் இடம் வந்து பாசிட்டிவா போனதுனால பொருளாதாரத்திலையும் தொழில் சம்பந்தமா 100% வரும். சரியா? சரி. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அதாவது சனியை வச்சு ஒரு ஜெனரல் பாயிண்ட் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலில். அதாவது தேர்வு செஞ்சு உழைக்கிறவங்க காசு கொண்டாலும் அவங்களுக்கு அந்த ஈஸி பொருளாதாரத்துக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். பெருசா சொத்து இருக்காது. அதனால சார் நல்லா உடம்புல உழைக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், சந்தோஷமா இருக்கு, உடம்பு மனசு சந்தோஷமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இல்ல எனக்கு மட்டும்தான் கேட்கலையா இல்ல வேற யாருக்குமே கேட்கலையா? ஹலோ சரியா கேட்கலீங்க. கேட்கல. அடுத்த லைவ்ல வந்து அடுத்த இதுல வந்து உங்க இந்த கொஸ்டினை பார்க் பண்ணிக்கங்கப்பா. லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். அடுத்தது முகுந்த், நீங்க சொல்லிடுங்க முகுந்த். சார் இப்போ நம்ம திருமணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப கரெக்டா திருமணம் அப்படின்னா 3 7 11 மூணுமே. ஏன்னா இப்ப 7 வரும்போது ஆமா அது கரெக்ட். ஆனா இப்ப 7ன்னு வரும்போது நம்ம அத பொது மாரகாதிபதியா எடுக்கிறோம் இல்லையா? எல்லா சமயத்திலயும் கிடையாதுமா. ஆஹ் எல்லா சமயம் இதுதான் சொல்றேன். எல்லா சமயத்திலயும் கிடையாது. என்ன தசை, என்ன புக்தி, என்ன அமைப்புகள், தசா புக்தியுடைய அமைப்புகள் இல்லாம நீங்க பண்ணவே முடியாதே. 7ஆம் வீடு எப்போதுமே பொது மாரகாதிபதியா வராதே. ஓகே. 7ஆம் வீடு எப்பவுமே பொது மாரகாதிபதி கிடையாது. 2ஆம் வீடு தான் பொது மாரகாதிபதி. 7ஆம் வீடு வராது. 3 7 11 எது கனெக்ட் ஆனாலும் அந்த நேரத்துக்கு நமக்கு திருமணத்துக்கான நேரம். ஆமா கண்டிப்பா. ஸ்திர லக்னத்திற்கு பொது மாரகாதிபதியே 7 வரமாட்டாரு. மாரகாதிபதியே 7 வரமாட்டாரு. ஸ்திர லக்னத்திற்கு யாரு? ஒரு சும்மா உதாரணம் ரிஷபத்துக்கு எடுத்துக்கங்க. ரிஷபத்துக்கு யாராரு மாரகாதிபதி வருவாங்க? 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகம் மாரக வீடா வருதா? அதன் பிறகு உங்களுக்கு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மாரக வீடா, இது 2 தான் மாரக வீடா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பொது மாரக வீடு அப்படின்னு சொல்றது 2ஆக சொல்லுவோம் நம்ம. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சில மாரக வீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ரிஷபத்துக்கு 6ஆம் வீடாக வரும். ஓகே, அது நான் கிளாஸ்ல சொல்றேன். அது என்ன அமைப்புகள்ன்றத நான் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, அப்போ இந்த மாரக எல்லா சமயத்திலயும் வராது. 3 7 11 அப்படின்றது காம திரிகோணம். இது 3 7 12 அப்படின்றது காம பாவகங்கள். யார் அதாவது 7ஆம் வீடு 7 11 3 ஃபர்ஸ்ட் முதல் திருமணம் 7ஆம் வீடு. அதனாலதான் 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாலும் இருதார அமைப்புன்னு சொல்லப்படுறதுக்கு உண்டான அமைப்பு. இந்த 7 11ஆம் அதிபதிகள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து 3ஆம் வீட்டுல இருந்தாங்கன்னா இன்னும் 7 மூதார அமைப்புகள் உருவாயிடும். புரியுதுங்களா? மரத்துக்கு மரம் தாவர மாதிரி இந்த இடத்துலதான் 5ஆம் வீட்டு ரொம்ப 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 முக்கியம். மொட்டை தாத்தா குட்டையில வந்தானு பலன் சொல்லக்கூடாது. அது 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 5ஆம் வீட்டை கணிக்காமல் நீங்க பலனுக்கே போக முடியாது. உங்களுடைய மனம் எப்பேற்பட்ட மனம் அப்படின்றத கணிக்காம பலனுக்கே போக கூடாது. சரியா? சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1 hour கரெக்டா டக்குன்னு போயிடுச்சுப்பா. நல்லா இருந்தது 1 hour. ஆல்ரைட். ஸோ பார்ப்போம், அடுத்த பதிவில் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கறேன் நான். இன்னைக்கு வந்து இது போதும். ஓகேயா? அடுத்த பதிவில் பார்ப்போம்ப்பா. நன்றிம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.